ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கான சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். மார்ச் 8 2024 அன்று சுக்கிரன் மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த மார்ச் மாதம் முழுவதும் கும்பம் ராசியில் பயணிக்கிறார். ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவலுவாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை, தொழில், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானத்தில் அவருடைய நட்புகிரகமான சனியின் ஆட்சி வீட்டில் ஆட்சிபலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். இது கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. சூரியன் மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகளும் இந்த காலகட்ட துவக்கத்தில் ராசிக்கு 10இல் வலுவாக சஞ்சரிக்கிறார்கள். எனவே தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய அசுர வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் ராசியின் அதிபதியாகவும் ராசிக்கு 6ஆம் இடமான ரணம், ருணம், ரோகம், சத்ருஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். ராசிநாதனாகவும் சத்ருஸ்தான அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டு தன்னுடைய 7ஆம் பார்வையால், சப்தம பார்வையால் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறார். சுக்கிரன் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுப நிகழ்வுகளில் உள்ள தடைகள், தோஷங்கள் தகர்த்தெறியப்படுகின்றன. அனைத்து வகையான சுப நிகழ்வுகளும் மனதிற்கு மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் மிகச்சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் பெருமளவில் கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதி செய்கிறார். நவகிரகங்களிலேயே சுகத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சுகாதிபதியாக இருப்பவர்தான் சுக்கிரன். சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறப்பது என்பது சிறப்பான ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது. உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவலுவாக சுக்கிரன் இருந்தால் நீங்கள் அழகானவர்களாகவும் வசதி படைத்தவர்களாகவும் சிறந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏழ்மையில் பிறந்தாலும் உங்களுடைய வாழ்வில் செல்வ செழிப்பை வசதிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகங்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்குதான் உண்டு என்பது மட்டுமில்லாமல் பொன்பொருள் சேர்க்கை, அசையும் அசையா சொத்துக்கள் போன்ற அனைத்தையும் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்வில் எதுவுமே இல்லை என்றாலும் உங்களால் வருமானத்தை உருவாக்க முடியும். உங்களுடைய செல்வ செழிப்பை நீங்களே சேர்த்து வைப்பதற்கான யோகங்களை கொடுப்பவர் சுகாதிபதியான சுக்கிரன் மட்டும்தான். ஏனெனில் உறவுகளால் ஏமாற்றப்பட்டாலோ அல்லது மற்றவர்களின் சூழ்ச்சிகளினால் உங்களிடமிருந்த அனைத்தையுமே இழந்துவிட்டு ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்தாலும் கூட சுக்கிரனின் ஆதிக்கமும் ஆதரவும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தான் மிகச்சிறந்தவரென்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளை, வளர்ச்சிகளை நோக்கி முன்னேறக்கூடிய மிகச்சிறந்த ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள். ஆடம்பர வாழ்க்கையை நீங்களே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருப்பீர்கள். ஏனெனில் நவகிரகங்களிலேயே சுகபோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்றவராக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான். உங்களுடைய வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டங்களும் செல்வ செழிப்புகளும் நிறைந்து கிடைக்க வேண்டுமென்றால் அதில் சுக்கிரனின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஏனெனில் 9 கிரகங்களில் ஒரு கிரகம் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு 3 இடங்களிலிருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும். அல்லது 5 இடங்கள், அதிகபட்சம் 6 இடங்களிலிருக்கும்போது குரு உள்பட அனைத்து கிரகங்களும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. ஆனால் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் 7லிருந்து 9 இடங்கள் வரைக்கும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அபாரமான கிரகமாக இருக்கிறார். கோல்சார இணைவு மற்றும் அவருடைய சஞ்சார அமைப்பு, சுபத்துவபாதை அனைத்தையும் கருத்தில் கொள்ளும்போது 7 முதல் 9 இடங்களில் மிகவலுவாக நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான். எனவே தான் சுக்கிரனுக்கு நிகர் சுக்கிரனாகவே கருதப்படுகிறது. சுக்கிரன் ஜென்மராசியிலோ 2, 4, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது அதீத வளர்ச்சிகளை அள்ளிக் கொடுப்பார். 3, 10 ஆகிய இடங்களில் ஒரு நடுநிலையான பலன்களையும் 6, 8, 12 ஆகிய இடங்களில் சற்று சிறு சிறு தடைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதே சமயம் அவர் ஆட்சிபலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ பயணிக்கும்போது அவற்றிலும் முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு அவரது நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான கும்பம் ராசியில் மிகவலுவாக சனியுடன் இணைந்து பயணிக்கிறார். எனவே தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சிகளை காணக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான யோகங்களும் உண்டு. இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அடுத்து அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார். தனது உச்சராசியான மீனம் ராசியில் மிக விரைவில் உச்சம் பெறப் போகிறார். எனவே இந்த சுக்கிர பெயர்ச்சி மார்ச் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் கொடுக்கப் போகும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை நிறைந்து அள்ளி கொடுக்கக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் சுக்கிரன். உதாரணமாக, நீங்கள் செல்வ செழிப்பில் மிகுந்து பிறந்தவராகிருக்கும்போது உங்களுடைய உறவுகளால் ஏமாற்றப்பட்ட சிரமத்தால் உங்களுடைய சொத்துக்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம்.
உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நயவஞ்சகர்களால் மற்றவர்களின் சூழ்ச்சிகளால் உங்களை தோற்கடித்தாலும் மற்றவர்கள் உங்களுக்கு விரோதிகளாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பட்டு அனைத்துவிதமான செல்வ செழிப்பு ஆடம்பர வாழ்க்கை வசதிவாய்ப்பு போன்றவற்றை இழந்தாலும் உங்களுடைய வாழ்வே சூனியம் ஆகிவிட்டது என்று நினைத்தாலும் உங்களுக்கு 9 கிரகங்களில் சுக்கிரன் மிக அதீதமான பலத்துடன் சஞ்சரித்தால் திடீர் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உங்களுடைய கனவில் கூட நீங்கள் எதிர்பாராத வகையில் மிகச்சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்துவார். அனைத்தையும் நீங்களாகவே மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய யோகங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை வலுவாக சுக்கிர பகவான் ஏற்படுத்திக் கொடுப்பார். நீங்கள் உங்களிடம் உள்ளது அத்தனையும் இழந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டுமிழக்காமலிருந்தால் உங்களிடமிருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டீர்களானால் உத்தியோகம் தொழில் அனைத்திலும் நீங்கள் அடுத்தடுத்து வெற்றிகளை பெற்று மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம். உங்களுடைய சம்பாத்தியத்தினால் மட்டுமே உங்களுடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலை உங்களுக்கு சுக்கிரமகாதிசை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் சுக்கிரமகாதிசை அல்லது சுக்கிரதிசை நடைபெற்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் விலகும். அதிலும் குறிப்பாக சுக்கிரனின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருந்தால் இந்த புத்திகள் நடைபெற்றால் மிகவும் அற்புதமான அபாரமான வளர்ச்சிகள் கிடைக்கும். அதேபோன்று சமகிரகங்களாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் புத்தி நடைபெற்றாலோ அல்லது தசைகள் இருந்தாலோ சுக்கிர புத்தி நடைபெறும்போதும் மிகச்சிறந்த யோகங்கள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரனுக்கு பகைகிரகமாக கருதக்கூடிய சூரியன் சந்திரன் போன்ற கிரகங்களின் புத்திகள் நடைபெறும்போது சற்று கவனம் தேவை. இருப்பினும் சுக்கிரமகாதிசை என்றால் கண்டிப்பாக செல்வ செழிப்பில் நிறைந்த முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பாக கருதப்படுகிறது. உங்களுடைய வாழ்வில் ஒரு முறையாவது அதற்கான யோகத்தை கண்டிப்பாக சுக்கிரன் பெற்றுத்தரக்கூடிய நல்லவராக கருதப்படுகிறார். எனவே தான் 9 கிரகங்களிலே சுகாதிபதியாகவும் அவர் வலுவாக அமர்ந்தால் செல்வ செழிப்பு சிற்றின்பம் ஆடம்பர வாழ்க்கை வசதிவாய்ப்பு பல்வேறு விதமான சூழ்நிலைகள் போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைத்து மனமகிழ்ச்சி பெறக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு என்பதில் சந்தேகமில்லை. ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் வந்திருப்பது மட்டுமில்லாமல் தன்னுடைய பார்வையை ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் மிக வலுவாக செலுத்துகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் நல்ல வரன் கிடைத்து குடும்பத்தில் திருமணயோகம் நிறைந்து கிடைப்பதற்கான காலகட்டமாக கருதப்படுகிறது. பல ஆண்டுகளாக மனதை பாதித்து வந்த பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய இனிமையான காலகட்டமாக மாற்றிக் கொடுக்கிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான். எனவே இந்த காலகட்டத்தில் குடும்பரீதியான பல நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நிதிபற்றாக்குறை உள்ளிட்ட பல சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகும். வருமானங்கள் உயரும். ஆரோக்கியத்திலும் சிறந்த முன்னேற்றங்கள் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான யோகங்களுண்டு. குடும்பத்தில் இல்லத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். குடும்ப சூழ்நிலையில் நல்ல மாற்றங்கள் ஆரம்பிக்கும். பல்வேறு வகைகளிலிருந்த மன உளைச்சல்கள் உங்களை விட்டு விலகுவதால் குடும்பரீதியாக மிகச்சிறப்பான மகிழ்ச்சிகளும் இனிமையான எதிர்காலத்தையும் பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் உத்தியோகம் ரீதியாக சந்தித்து வந்த பல சிரமங்களை இந்த காலகட்டத்தில் விளக்குகிறார். உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் மறுக்கப்பட்ட நிலையில் கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார். நிர்வாகத்தின் ஆதரவும் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. தசா புத்திகள் வலுவாக இருக்கும்பட்சத்தில் பதவி உயர்வுகளையும் ஊதிய உயர்வுகளையும் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. வேலை இழந்த ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உடனடியாக வேறு வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகம் ரீதியாக இருக்கக்கூடிய அலைச்சல்கள் வெளியூர் பயணங்கள் தற்போதைக்கு மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் ஏற்பட்டு வந்த மந்தமான சூழ்நிலைகள் அனைத்தையும் ஜீவனஸ்தானத்திற்குள் வந்திருக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் காணாமல் போகச் செய்வார். எனவே அனுகூலமான சிறந்த நிலவரங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சிறப்பாக கிடைக்கும். மத்திய மாநில அரசின் சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக கிடைக்கிறது. புதிய முதலீடுகளை துணிந்து செய்யலாம். தனித்தோ கூட்டுமுயற்சியாகவோ செயல்பட்டால் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகளை பெறலாம். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே புதிய வாய்ப்புகள் நேரடியாகவே உங்களை தேடி வரும். அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகளில் இருந்து வந்த மறைமுகமான சூழ்ச்சிகள் விலகுகின்றன. எதிர்வரக்கூடிய தேர்தலில் வெற்றிகளை பெற்று மிகப்பெரிய அளவில் நன்மைகளை அரசியல் சார்ந்த பணிகளில் பெறுவதற்கான யோகங்களை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கிறார். கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் திருப்திகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது. கால்நடை வளர்ப்புகளும் அபிவிருத்தி ஆகும்.
பெண்களை பொறுத்தமட்டில் சுக்கிரன் மிகவலுவாக வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் வந்திருப்பதால் பெண்கள் தங்களுடைய சுய சம்பாத்தியத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிப்பான காலகட்டமாகவும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெறக்கூடிய யோகங்களும் உண்டு என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதி செய்கிறார். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகிலிருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனுக்கு 2 நெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலன்கள் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்.